கிறிஸ்துவுக்குள் அன்பான அருமையான ஜனங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். காலை வேளையில் உங்களோடு கூட மீண்டும் ஐக்கியப்படுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தில் 21 நாள் ஜெபம் காலை மாலை இன்றோடு முடிகிறது. இந்த ஜெபம் என்கிற விதையை போட்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், ஆண்டவர் பலன் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு தான் ஆண்டவர்கிட்ட நாம் அதை செய்கிறோம். சொந்த பலத்தால் முடியாது, ஞானத்தால் முடியாது, அனுபவத்தால் முடியாது. ஆனால் ஆண்டவர் விருப்பம் போல தான் எல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெபிக்கும் போது பதில் கிடைச்சிருக்கு. அதனால தான் ஆண்டவரை ருசி கண்டவர்கள் தேவனோடு நெருங்காமல் இருக்க முடியாது. பரலோக தொடர்பில் பரிசுத்தவானின் அனுபவம்னு 21 நாளும் அநேக தேவ பிள்ளைகளை குறித்து வேதாகமத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது. இப்போ இந்த மாதங்களின் அதிகமாக தியானித்த ஒரு நபர் வேத பகுதி ஆதியாகமம். ஆலயத்தில் குறிப்பாக யாக்கோபை பற்றி இன்னைக்கு 21 நாள் ஜெபம் முடியும் போது அதை தான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த முக்கிய வார்த்தைகளை கவனியுங்கள். யாக்கோபினுடைய துவக்கம் நல்லதாக இருந்தது. இடையில ஒரு குறைபாடு வந்தது. ஆனால் முடிவு அதுதான் முக்கியம். குணசாலியும் கூடாரவாசியும் இருந்தான் என்று 25ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் ஆதியாகமத்தில். 27ஆம் அதிகாரம் வரும்போது வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றம் வருவது இயல்புதான். ஆனால் திருத்தி கொள்ள வேண்டும். இதுதான் தெய்வீகம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைபாடு வருவது இயல்பு. ஆனால் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்காக தான் பேசுகிறார். 28ஆம் அதிகாரம் வரும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு பெற்றோரின் ஆசீர்வாதமும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் வார்த்தைகளும் கிடைத்தது. எப்ப தடுமாற்றம் வருதோ அப்ப நாம ஆண்டவர்கிட்ட உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் போது தேவன் இடைபடுகிறார். வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வார்த்தைகளை கொடுக்கிறார். வளமான பாதையில் நடத்துவதற்கு அவர் உணர்வை தருகிறார், வழி நடத்துகிறார். 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார், தரிசனத்தை கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு எந்த இடத்துக்கு போகணுமோ யாக்கோபு அந்த இடத்துக்கு போயிட்டார். 28ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 30, 31 அதிகாரம் வரைக்கும் பார்த்தால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுகளையும் பார்க்கிறோம். கடினமான உழைப்பு. ஏறக்குறைய 20 வருடம் தன் குடும்பத்துக்காக ஒரு 14 வருடமும் அடுத்த ஒரு 6 வருஷம் கடினமா உழைச்சிருக்கிறார். கடின உழைப்பு. தேவன் உணர்த்தினாலும், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், தேவன் ஆசீர்வாதத்தை உச்சரித்தாலும் உடனே அது வருவதில்லை. நாள் வர வர அந்தந்த நாட்கள் கர்த்தர் நிறைவேற்றும் போது முடிவிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடினமா உழைக்கணும். கஷ்டப்படாம கடினமா உழைக்காம ஒரு மனுஷனுக்கு எந்த ஆசீர்வாதமும் வர முடியாது. கடினமா உழைத்தார். ஊழியத்துல கூட அவ்வளவுதான். குடும்பம் முன்னேற வேண்டுமானால் கடினமா உழைக்கணும். பிசினஸ் முன்னேற வேண்டுமானால் இன்னொருத்தவங்களை நம்பி போறதில்லை. அந்த பொறுப்பாளர்கள் கடினமா உழைக்கணும். படிப்புல முன்னேறணும்னா பிள்ளைகள் நல்லா படிக்கணும், கடினமா படிக்கணும். ஊழியம் முன்னேற வேண்டுமானால் ஊழியத்தில் உழைக்கணும், கடினமான உழைப்பு இருக்கணும். அதே போல யாக்கோபு வாழ்க்கையில் கடின உழைப்பு. உழைப்புக்கு பிறகு
பல போராட்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியில நல்லதொரு செழிப்பு, செல்வ செழிப்பு வாழ்க்கையில காணப்பட்டது. அதை நாம கடந்த நாட்கள் உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். 30ஆம் அதிகாரத்தின் 43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். எல்லாம் குறையே கிடையாது. குடும்பத்தில் செழிப்பு இருக்கு, ஒரு குறைவில் அந்த அளவுக்கு நல்ல நிலைமை இருந்தது. அப்புறம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், அழைக்கிறார், அனுப்புறார். அந்த முடிவான நேரம் வருது. இடையில அவங்க மாமா மூலமா சில சம்பாஷணை நடக்குது. பல பிரச்சனைகள், மனம் சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கூட சில பிரச்சனைகள் வந்தது. எப்படியோ ஆண்டவர் இடைப்பட்டு தேவன் பேசி எந்த இடத்துக்கு வர வேணுமோ அந்த இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கூட இருந்து ஆயத்தப்படுத்தினார். ஆனால் ஆயத்தப்படுத்தும் போது கடைசியிலே அவருடைய மனது பிரயாணம் பண்ணும்போது தேவ தூதர்கள் அவரை சந்திக்கிறாங்க. 32ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறார். அப்ப அந்த இடத்துல யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். அவர் உள்ளத்திலே ஒரு வேதனை. என்ன தெரியுமா? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன் திரும்ப. அங்கே என்னுடைய அண்ணன் இருக்கிறார். அந்த அண்ணனை நான் ஏமாத்திட்டேன். இதனால் வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு சூழ்நிலைகள். ஆனா ஒரு பக்கம் தெய்வம் நம்மை ஆசீர்வதித்தார். ஆனா எங்க அண்ணனோட சமாதானம் ஆகணும். அப்பா, குடும்பம், குடும்பத்தோட வந்து இணைந்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அந்த இடத்துக்கு வந்து அண்ணன் ஒரு தடை. ஏன்னா அண்ணன் மனசு புண்படுற அளவுக்கு இவர் நடந்துகிட்டார். அப்ப இந்த நேரத்துல அந்த சமாதானத்துக்காக அவர் செய்தது என்ன தெரியுமா? ஜெபம் பண்றார். ஜெபம் 32ஆம் அதிகாரம் 7 மிகவும் வியாகுலப்பட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆபிரகாமின் தேவன், என் தகப்பனாகிய தேவன், என்னோடு இருக்கிறவரே, நான் என் தேசத்துக்கு திரும்பி போகணும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற ஆசீர்வாதம். ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எங்க அண்ணன் என்ன செய்வாருன்னு தெரியல. 11ஆம் வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். என் பிள்ளைங்க, என் குடும்பம் எல்லாம் இருக்கு, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அதனால நான் பயந்து இருக்கிறேன். நீங்க சொன்னபடியே என்னை ஆசீர்வதித்திருக்கீங்க, சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே. இப்படி அவர் ஜெபித்தார். சொல்லி நிறைய காரியத்தை சொல்லிட்டு அவர் ஆண்டவரோட தனித்திருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபம், இரவு முழுவதும். பொழுது விடுகிறது. இந்த தூதன் தொடுகிறார். தொட்ட போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பொழுது போயிடுச்சு, விடுகிறது, இப்போ நீ என்ன ஆசீர்வதிக்கணும். கவனிங்க, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போக விடுவேன். என்ன ஆசீர்வாதம் அது? உலக பொருள் இருக்கு, நிறைய பொருளாதார ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அண்ணனோடு சமாதானம் இல்லையே. அப்போ ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு ஆண்டவர் அந்த இடத்துல வசனத்தை பார்க்கும்போது, நீ மேற்கொண்டுட்ட, நீ ஜெபித்து ஜெயம் பெற்றுட்ட, இனி உன் பேரு, உன் நாமம் என்ன என்று கேட்டு, என் நாமத்தை நீ ஏன் கேட்கிறன்னு சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பின்னாட்களில் வரும்போது, இவன் யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல் என்றெல்லாம் திரும்பவும் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் கொடுத்து வழி நடத்தி வந்தார். இந்த காலையில் பரலோக தேவனோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அவருடைய இணைப்பில் இருந்தால் உலகத்திலும் கர்த்தர் நன்மை தருவார். ஆனா எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல சமாதானம், சபையிலே சமாதானம், உறவுகளில் சமாதானம், யாவரோட சமாதானமா இருக்கணும். யாக்கோபு ஜெபித்தார், தேவனோடு தொடர்பு கொண்டார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இந்த வேத பகுதிகளை படிங்க, தியானம் பண்ணுங்க. இப்படி 21 நாளும்
ஆலயத்துல காலையில 25ஆம் அதிகாரம் முதற்கொண்ட ஆதியாகமும் இன்று 32ஆம் அதிகாரம் வரைக்கும் காலையில் வந்த ஜனங்களுக்கு வேத பகுதியை படித்து நாங்கள் தியானம் பண்ணினோம். ஆனா இன்னைக்கு இந்த கடைசி நாள் காலையில் இந்த வார்த்தையோடு இன்னைக்கு நாங்க முடிக்கிறோம். தொடர்ந்து நீங்க நம்முடைய பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் இந்த யூடியூப் சேனல் அது நீங்க தொடர்ந்து பாருங்க. சபை மக்களும் பாருங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. வியாழக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் இயேசு யார், அவரை குறித்து. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தின் ஆராதனைக்குட்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். இடையில டெய்லி நாம ஒன்றும் பேசுவதில்லை. மாதத்திற்கு ஒரு முறை ஒரு வார்த்தை இருக்கும். 40 நாள் கூட்டம் வைத்தால் ஒரு தியானம், 21 நாள் கூட்டம் வைத்தால் பிப்ரவரியில ஒரு கர்த்தருடைய வார்த்தை, இந்த நவம்பர் மாதத்தில் 21 நாள் ஆண்டுடைய வார்த்தை. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஜெபியுங்கள், கர்த்தருக்குள்ள வாழுங்க. எப்பொழுதும் நீங்க பரலோகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. பரலோக தேவன் உங்களை குறைவில்லாமல் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். 21 நாட்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த அவர்களும் கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிக்கப்பட கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.